ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மசாலா தால் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வறுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கழுவுன பாசிப்பருப்பை குக்கரில் போட்டுருங்க. அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு ஸ்பூன் நெய், இதெல்லாம் போட்டு 3 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. தாலை தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் தேவைப்படும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடான உடனே கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் ஜீரகம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜீரகம் போட்டாச்சு. ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறோம். இது நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இனி நம்ம கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இனி நம்ம அதில் தக்காளி போடணும். தக்காளி போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் நமக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போடணும். உப்பு போட்டேன். மஞ்சத்தூள். நல்லா கலர் வரணுன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம். நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது காரம் இருக்காது, கலர் நல்லாயிருக்கும். நான் எவரெஸ்ட்டோட காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம தனியாத்தூளும் கரம் மசாலா தூளும் போடணும். கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது தனியாத்தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும், தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். தனியாத்தூள் போட்டேன். இனி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாலே நம்ம மசாலாலாம் நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம். மசாலா ஃப்ரை ஆயிடுச்சு, அதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு இருக்குது இல்லையா, அது நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இது கூட போட்டுடணும். இப்போ நான் ப்ளெயின் தால் தான் செய்கிறேன். உங்களுக்கு இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் வெங்காயம் வதக்குறீங்க இல்லையா, அப்போவுமே கேரட்டு, பச்சை பட்டாணி அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட்டுட்டு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள்லாம் போட்டுட்டு எண்ணெய் பிரிய வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போடலாம்.
நீங்கள் அதேமாரி வெஜிடபிள்ஸோட சே செய்யும் போது வந்து யார் டயட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் அது இந்த தால் மட்டும் ஒரு பவுல் சாப்பிட்டாலே உங்களுக்கு போதும். வேறு நீங்கள் ரைஸோ சப்பாத்தியோ எதுவும் தேவைப்படாது. நீங்கள் இப்படி ப்ளெயினாக செஞ்சால் கூட நீங்கள் ஒரு பவுல் இது மட்டும் சாப்பிட்டீங்கன்னா டயட் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இந்த சைட் டிஷ் வந்து சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம். ரைஸ் பாஸ்மதி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நார்மல் ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி நார்மல் ரைஸ் எல்லாருக்கூடமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த தால், பாஸ்மதி ரைஸ், அப்புறம் வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி அண்ட் தால் இதுவும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். டயட்காரங்களுக்கு வெறும் தால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு சீக்கிரமாக பசிக்காது. இது நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு மேஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டோம். இது நான் வெறும் பாசிப்பருப்பு மட்டும்தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்தேன்னா நீங்கள் வந்து ஒரு பாதி பாசிப்பருப்பு, கொஞ்சம் பாதி பாசிப்பருப்பு பாதி துவரம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா பாசிப்பருப்பு மைசூர் பருப்பு கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இது பாசிப்பருப்பில் செய்யாமல் இதே மெத்தடு பருப்பு மாற்றிக்கலாம். நீங்கள் துவரம்பருப்பில் செய்யலாம், இல்லை மைசூர் பருப்பில் செய்யலாம், எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பருப்பு மாற்றிக்கோங்க. ரெசிபி சேம் ரெசிபி தான். இது நம்ம மேஷ் பண்ண பருப்பு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இது ஒரு கொதி வந்துடுச்சு, அவ்வளோதான். இதில் நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிடணும். நம்ம தால் ஃப்ரை ரெடி. எல்லோரும் இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படின்னு சொல்லுங்கள். பாய். இந்த தால் வந்து பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதேமாரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. பாய்.